ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான கொத்தவரங்காய் பர்பூசலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, நான் அருவாமனையில் கொத்தவரங்காவை திருத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெலிசாக திருத்தி வச்சுக்கலாம். உங்களுக்கு அருவாமனை செட் ஆகலைன்னா கத்தியால் திருத்திங்கோ. இது ஒரு 1/4 கிலோ கொத்தவரங்காய் இருக்கும். இந்த 1/4 கிலோ கொத்தவரங்காய்க்கு நான் ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த 100 கிராம் துவரம்பருப்புக்கு ஒரு 7 வரமிளகாய் சேர்க்குறேன். இப்போ பாருங்க, ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துடலாம். இதை போட்டு மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்க, துவரம்பருப்பு, வரமிளகாய், உப்பு போட்டு மிக்சியில் இந்த பதத்துக்கு குறன்னு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கொத்தவரங்காவை வேக போட்டுடலாம். வேக போட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க, அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் ஜலம் ஊற்றுறேன். நம்ம திருத்தி வச்சுருக்கிற கொத்தவரங்காவை இதோட சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுங்கோ. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இதை பாருங்க, நம்ம ஒரு கிளாஸ் ஜலம் விட்டுருந்தோம் இல்லையா, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்து கொத்தவரங்காய் நல்லா வெந்து வந்துடுத்து. இதை பாருங்க, பார்த்தா தெரியுதா? இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்னு இருக்கு. நம்ம இப்போ கடுகு தாளிச்சிடலாம். இந்த பாருங்க, கடுகு பொரிஞ்சு வந்துடுது. உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இந்த பாருங்க, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பருப்பை இதோட சேர்த்துடலாம். நீங்கள் நிறையா பண்ணுறதா இருந்தால் இட்லி தட்டில் வேக விடணும். கொஞ்சமாக பண்ணுறதுனால டைரெக்டாக கொஞ்சம் மட்டும் எண்ணெயை கூட விட்டுட்டு அடுப்புலேயே வச்சு பரட்டினோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இந்த ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த பக்கம் பரட்டி விட்டோம்னா 2 பக்கமும் நல்லா கரகரன்னு வந்துட்டு அப்புறம் உதிரி உதிரியாக வந்துடும். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இந்த பாருங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு திருப்பி விடணுன்னு. இன்னைக்கு இப்போ உங்களுக்கு தெரியறதா, கொஞ்சம் மாவு வந்து வந்திருக்கு. இந்த சைடெலாம் நல்லா சுரண்டி விட்டு இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டோம்னா இன்னொரு 5 நிமிஷத்தில் நல்லா பலபலன்னு உதிர்ந்து வந்துடும். இட்லி தட்டில் வேக வச்சு எடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு 3-4 பேர் சாப்பிட்ணுன்னா, நிறையா பேருக்கு பண்ணணுன்னா தான் இட்லி தட்டில் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு இன்னைக்கு போட்டதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பலபலன்னு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், பார்க்கலாம். இதை பாருங்க, 5 நிமிஷம் ஆகிடுத்து. எவ்வளோ பலபலன்னு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, பலபலன்னு உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கொத்தவரங்காவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பரட்டி விட்டோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். அவ்வளோதான். பெருங்காயப்பொடி மட்டும் சேர்க்கணும், அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயப்பொடி சேர்த்துடலாம். நம்மளுடைய டேஸ்டியான கொத்தவரங்காய் பர்பூசலி ரெடி ஆகிடுச்சு. இந்த 1/4 கிலோ கொத்தவரங்காய்க்கு இந்த 100 கிராம் துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு அரைச்சி பண்ணினோம்னா பாருங்க எவ்வளோ வருது பாருங்க. ஏன்னா தாராளமாக 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்க, நம்மளுடைய டேஸ்டியான கொத்தவரங்காய் பர்பூசலி ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் காலத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.